புஷ்பா படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ சாமி கெட்டப்ல வந்து எல்லாருமே அடிக்கிறாரு, வாயிலே கடிக்கிறாரு அப்படிங்கறனால அது கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு சிலருக்குலாம் பயமா இருந்திருக்கும். சாமியை தப்பா பேசுறியா, சாமியை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்றியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துருமோன்ற ஒரு பயமே உருவாகுது. அப்படி இந்த கடவுள் நம்பிக்கை, தேசப்பற்று இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு இவங்க தொடர்ந்து அவங்களோட ப்ரொபகண்டா பரப்புறதுக்கு மட்டும் ரொம்ப முக்கியமான படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க சாமி பாட்டே வைக்க கூடாதா, திருவிழா சம்பந்தப்பட்ட விஷயங்களே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சுப்பிரமணியபுரம் படத்தை எடுத்துக்காங்க. அதுல வந்து இந்த மதுரை குழுங்க பாட்டு ஒன்று இருக்கும். அதுவுமே கிட்டத்தட்ட சாமி பாட்டு திருவிழா சாங் தான். அந்த சாமியை வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறது, அவங்களோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குது, அவங்களோட பண்பாடு எப்படி இருக்குது, அங்க இருக்க மக்களோட செலிப்ரேஷன் என்னவா இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன காமெடியான விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து கவர் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த பாட்டில் இருக்கும். மற்றபடி அது வந்து கடவுளை க்ளோரிஃபை பண்றது, வந்து ஹீரோவே கடவுள் அவதாரம் எடுத்து வரது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அதுக்குள்ள இருக்காது. அப்படியான விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ கடவுள் அவதாரம் எடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த பாட்டை வைக்கிறாங்க. மொரோவர் அந்த சாங் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய அந்த உடுக்க சத்தம்லாம் வந்து கிட்டத்தட்ட தியேட்டரில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இந்த பாட்டை வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை, தேசப்பற்று மாதிரியான விஷயங்களை படத்தில் வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் நம்ம விமர்சிக்க முடியாதுங்கிற சிச்சுவேஷனுக்கு தான் வரும். ஓ, என் கடவுளை பற்றி தப்பா பேசிட்டியா, என் நாட்டை பற்றி தப்பா பேசிட்டியா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எதிரில் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களோட ஆபத்தே.